இயக்குனர் ராசி அழகப்பன் அவர்கள் நம்முடன் நேரலையில் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். பாரதிராஜா அவர்களினுடைய மரணம் அப்படிங்கிற செய்தியை காலையில் நீங்க கேட்டது உங்களுக்கு என்ன விஷயம் மைண்டுக்கு வந்துச்சு? உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய துயரம் தான். ஏன்னா நான் 77 சென்னைக்கு வந்தேன். மாநில கல்லூரியில் இளங்கலை தமிழிக்கம் படிக்கிறதுக்காக வந்தேன். நான் சென்னையில் பார்த்த முதல் திரைப்படம் 16 வயதிலே தான். ஸோ கிட்டத்தட்ட இப்பொழுது அரை நூற்றாண்டு காலம் பாரதிராஜனுடைய அந்த பெயரும் அவருடைய திரைப்படங்களும் பேசிக்கொண்டே இருக்கின்றன. 77க்கு முன்பாக தமிழ் திரைப்படங்கள் முழுக்க ஸ்டுடியோவில் தான் இருந்தது. எல்லாமே செயற்கை வடிவத்தில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த இந்த திரைப்பட உலகத்தை முழுக்க கேமராக்களை கிராமங்களை நோக்கி, யாருமே பார்த்திராத வரப்புகள், கள்ளிச்செடிகள், பனை ஓலை மரங்கள், இப்படி காய்ந்து போன தரைகள், இது போன்ற ஒரு கிராமியத்தை, ஒரு வறண்டு இருந்த அந்த மக்களுடைய உணர்வுடைய வாழ்வியலை ஒரு வெள்ளித்திரையில் காண்பித்து மிகப்பெரிய புரட்சி செய்தார். எல்லாருமே திரைப்படம் பணத்துக்கும் புகழுக்காக செய்கிறார்கள் என்றால் கூட, புட்டண்ணா கானங்களிடம் உதவி இயக்குநராக இருந்து தொடர்ச்சியாக ஜெகநாதன் அவரிடம் உதவி இயக்குநராக பணியாற்றி நாம் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய இருப்பை, தடத்தை, அந்த உணர்வுகளுடைய பேரலையை, என்ன தேவை இந்த மக்களுக்கு என்பதை ஒரு பெருவாரியான மக்களுக்கு எடுத்துச் சொன்ன, ஒரு திரைப்படத்தில் எடுத்துச் சொன்ன ஒரு மிகப்பெரிய கலைஞன் பாரதிராஜா. பாரதிராஜா இல்லை என்றால் நிச்சயமாக அடுத்து இப்பொழுது வந்திருக்கிற ஒரு 3-4 தலைமுறைகள் ஒரு புதிய ஒரு களத்தை நோக்கிய, திரைப்படத்தை நோக்கிய அந்த பாய்ச்சல் இருந்திருக்காது. அவர் தான் சொன்னார், அதுக்கெல்லாம் ஒரு பெரிய பயம்லாம் வேண்டாம். சினிமா படம் என்பது ஒரு பெரிய இரும்பு கோட்டை அல்ல. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸில் ஆரம்பித்து ஏவிஎம், வாகினி, கற்பகம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் தனித்தனி முதலாளிகளுடைய கோட்டைகளாக தான் இருந்தது. அதை தூக்கி எறிஞ்சார். கிராமத்துக்கு போங்க, நான் வாழ்ந்த வாழ்வியல்களை, பார்த்த இடங்களை மிக அழகாகவும் சிவப்பாகவும் இருப்போம் மட்டும்தான் திரையில் தோன்றி நம்ம மக்களை மகிழ்விக்க முடியும் என்கிற அந்த இலக்கணை எல்லாம் தூக்கி அடித்து, வேர்வை சிந்திய முகங்களை, யாரும் பார்த்திராத ஒட்டு கன்னங்களும் இருக்கிற அந்த முகங்களை எல்லாம், அவங்களுடைய அந்த வாழ்க்கையெல்லாம் கொண்டு காண்பித்து ஒரு பெரிய அதிர்வலைகள் உண்டாக்கினார். வங்காளத்திலிருந்து சத்தியத்திரி அதெல்லாம் பண்ணியிருக்காங்க, மேற்கு வங்காளத்தில் பண்ணியிருக்காங்க, மராட்டியத்தில் பண்ணியிருக்காங்க. ஆனால் தமிழில் யாரும் சொன்னலை. தமிழ் கதாநாயகர்களையும் தமிழனுடைய அந்த களங்களையும் மிகவும் அழகழகாக பொய்யாக காண்பித்து வெற்றி பெற்றுக் கொண்டிருந்தார்கள். அந்த துணிச்சலும் தைரியமும் பாரதிராஜா அவர்களுக்கு எப்படி வந்துச்சு? ஏன்னா திரைப்படம் அப்படிங்கிறது அவருக்கு முந்தைய காலகட்டத்தில் வேற ஒரு வடிவத்தில் இருந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க சொல்லியிருக்கீங்க. அந்த வடிவத்தை மாற்றணும், இன்னும் இயல்பானதாக மக்களுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த துணிச்சல் எப்படி தைரியமாக அவர் எடுத்தார்? அதுதான் மதுரை மாவட்டத்தில் இருக்கிற அள்ளி நகரத்தில் இருக்கிற அந்த பெரும் துணிச்சல் தான் அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் கிராமத்தில் வாழ்ந்திருக்கார். பசியும் பட்டினியும் மக்களோடு சேர்ந்து வாழ்ந்து நடந்திருக்கிற அந்த பிரதேசத்துடைய ஒரு அடித்தளம் கூட திரைப்படங்கள் இல்லை. எல்லோரும் ஏதோ இல்லாத ஒரு உலகத்தை காண்பித்து அதில் நகைச்சுவைகளையும் ஒரு பாசத்தையும் ஒரு போராட்டுகிற அந்த மெலோ டிராமான்னு சொல்லுவோம், அதை காண்பித்து வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். பார்க்கிறவனுக்கும் படைக்கிறவனுக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்குது. அந்த இடைவெளியை தகர்த்தெறிஞ்சார். இட்டு கட்டுகிற கதையமைப்புகளை தூக்கி எறிந்தார். நாம் அனுபவித்த வாழ்க்கை முறையை திரைப்படத்தில் சொல்ல வேண்டும் என்றால், அவர் படித்தது ரொம்ப கம்மி தான். ஒரு பெட்ரோல் பங்க்லெல்லாம் வேலை செஞ்சிருக்கார். அவருக்கு தெரியும் ஒரு சாதாரண மனிதனுடைய அந்த வாழ்வியல் உணர்வியல் எவ்வளவு மகத்தானது, எவ்வளவு போற்றப்பட வேண்டியது, அதிலிருந்து மீண்டும் எப்படி மனிதன் மொழி வரணும்ன்றதெல்லாம் அவர் போராடி நடந்தவர் தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா பாவலர் இளையராஜாலாம் வரப்புகளில் போய் பாடிட்டு இருந்தவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து வருகிற போது பாரதிராஜா அந்த 16 வந்த பிற்பாடி உடனடியாக இளையராஜா கூட்டிட்டு வர்றார். யாரும் கண்டுகொள்ளாத இருக்கிற சாதாரண மனிதர்கள், மணிவண்ணன், மனோபாலா, அப்புறம் பாக்யராஜ், இப்படி சினிமாவை பற்றி புரிதல் இல்லாதவர்கள், ஆனால் வாழ்க்கை பற்றி நல்ல அர்த்தம் புரிந்தவர்கள், அவங்களெல்லாம் நினைச்சுக்கிறாரு. அவங்களுக்கெல்லாம் பெரிய இலக்கியம், இலக்கணம் ஒன்றுமே தெரியாது. ஒரு பெரிய பாரம்பரியத்திலும் வர்றவங்க கிடையாது. சாதாரண மக்கள் தான் அந்த வெள்ளித்திரைக்கு கோலோச்சி வேண்டும் நினைத்தார். அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஜெமினி கணேசன், இப்படி அழகழகாக இருக்கிறவர்கள்லாம் கோலோச்சிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லி தூக்கி தொடச்சிருந்தார். பாரதிராஜா மட்டும் வரவில்லை என்று சொன்னால் இது இன்னொரு ஹிந்தி சினிமா ஃபீல்டாக தான் தமிழ் இருக்கும். எல்லோரும் நூல்களையும் சிறுகதையாகவும் கவிதைகளாகவும் எழுதினார்கள். ஆனால் இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் ஒரு வெள்ளித்திரையில் ஒரு நாவலை எழுதினார். கிழக்கு சிம்மையில் இன்றைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், ஒரு கருத்தமாக இன்றைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த அந்த மக்களினுடைய இளமையினுடைய அந்த துடிப்பான உணர்வுகளை கூட புதிதாக சொன்னார். புதிய வார்ப்புகள், கிழக்கே போகிறேன், எல்லாம் படம் பாருங்கள். அவர் லெனின் சொல்லுவார், எழுத்தில் லெனின் சொல்வார். எல்லோரும் நீள நிலமாக காட்சிகளை அமைத்துக் கொண்டிருக்கிற போது இளையராஜனுடைய மெட்டுக்கு தகுந்த மாதிரி 8 அடி
8 ஃபீட்பாங்க, சின்ன துணுக்கு அப்படி போயிடும். அதிலெல்லாம் ஒன்றிணைத்து ஒரு அழகிலான ஒரு ஒளி காவியத்தை உருவாக்கியவர் பாரதிராஜா. செய்ய முடியாதெல்லாம் செய்து காண்பித்தவர். வழக்கமாக பார்த்தீங்கன்னா ட்ராலி கிரேன் போவோம், தூக்கி போடுன்னு சொல்லிட்டு கையில் தூக்கிட்டு கேமரா பண்ணுவார். இப்படி எல்லாவற்றையும் உடைத்தெறிந்து, ஒரு சினிமா இலக்கணத்தை உடைத்தெறிந்து, சினிமா என்பது நம்முடைய வாழ்க்கையுடைய மறு பிம்பமாக இருக்கணும், அதை எடுத்து காண்பிக்கணும் அப்படின்னு தான் அவர் தகத்தெறிஞ்சார். ஒரு சாதாரண ஒரு அசோசியேட் டைரக்டர் வந்த மணிவண்ணன் கோயம்புத்தூரில் ஒரு மார்க்சியம் ஒரு போராளியாக இருந்தவனை கூப்பிட்டு வச்சு டயலாக் சொன்னார். அசிஸ்டன்ட் டைரக்டர் டயலாக் எழுத சொன்னார். அதுக்கப்புறம் அவர் கதை எழுத சொன்னார். அதுக்கப்புறம் அவரையே நடிக்க வச்சார். இப்படி யாரை பார்த்தாலும் மனிதர்கள் நம்புவார். புதிய வார்ப்புள்ள பாரதிராஜா பாக்யராஜ் அறிமுகப்படுத்தவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் பார்த்தாரு, யாரா இருக்கு நீயே வா. அவர் நம்பலை, சும்மா கண்ணாடி போடு என்று நடிக்க வைத்தார். அவர் ஒரு சாதாரண களிமண்ணை கூட மனிதன் ஒரு மக்களை எப்படி பார்க்க வேண்டும், எல்லோரிடத்திலும் ஒரு உணர்வு இருக்கிறது, அதுதான் கதாநாயகன், உணர்ச்சி தான் கதாநாயகன், கதைக்கு நாயகன் அதுதான் என்று ஒரு பெரிய அந்த பழைய பிம்பத்தை தகத்தெறிஞ்சு பண்ணிட்டு வந்தவர் அவர் தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா யார் ஒன்றாலும் சினிமா கொண்டாட ஆரம்பித்தாங்க. கூட நாடகத்தில் நடித்துட்டு இருந்த கவுண்டமணியை கொண்டாந்து ஒரு பெரிய உச்சத்தில் வச்சார். வாகை சந்திரசேகர் பார்க்கவே ஒல்லியாக இருப்பார், அவர் கூப்பிட்டு வந்து அவர் நடிக்க வச்சார். நீங்கள் சாதாரண பாண்டியன் வளையல் கடை, மதுரையில் வளையல் கடை வச்சுட்டு இருந்தார், அப்படி போயிட்டே இருந்தார், குள்ளமாக இருக்க என்னடா பண்ணுறான்னு, சரிவா அப்படின்னு சொல்லி தூக்கி வந்து அவரை மண்வாசன் ஒரு படத்தில் இருக்கு. ஆக பார்க்கிற யாரெல்லாம் சினிமாவுக்கு தேவையில்லையோ அவர்கள் தான்டா சினிமாவுக்கு கதாநாயகர்கள், அவர்கள் தான் கதாபாத்திரங்கள் அப்படி தூக்கி வந்தார். நுண்ணிநாக்கில் ஆங்கிலம் பேசுகிற ராதிகாவை கூட்டிட்டு வந்து ஒரு படத்தில் காமிச்சு வந்து பெருசாக கொண்டாடுறாங்க. நீங்கள் பாசமலர்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிழக்கு சிம்மில் ராதிகா அவ்வளோ பிரமாதம் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி தாய்க்கழிவுகள் பண்ணுறாங்கல்ல, அதுக்கெல்லாம் விதை அவர் போட்டது தான். அவருடைய கதாநாயகர்கள் எல்லாரையும் ரான் ஆரம்பித்தார். ராதிகா ஆரம்பித்து, ரஞ்சிதா ஆரம்பித்து, ரேகான் ஆரம்பிச்சு, அப்படி ஒரு புதிய எல்லாவற்றையும் தகத்தெறிந்தார். சாதாரண மனிதர்களை நடிக்க வைக்கிற அந்த பண்பு என்பது அவருக்கு பின்னால் தான் வந்தது. துணை நடிகர்களாக இருந்தவர்கள் எல்லாம் பெரிய கதாபாத்திரமாக மாறக்கூடிய சந்தர்ப்பத்தை பாரதிராஜன் உருவாக்கினார். அதுக்கப்புறம் தான் அதுக்கு வழியாக வந்துக்கிற எல்லா இயக்குநர்களும், மணிவண்ணன் ஆகட்டும், மனோபாலாவாகட்டும், அதுக்கப்புறம் ரங்கராஜாகட்டும், அதுக்கப்புறம் நம்ம சுந்தர்சி ஆகட்டும், எல்லாருமே யதார்த்தமான மனிதர்கள் எல்லாம் தூக்கி திரைப்படத்தில் போட்டு ஒரு பெரிய பிம்பத்தை உருவாங்க. ஒரு விஜய் சேதுபதி இன்னைக்கு பெரியாளாக நிற்கிறாருன்னா காரணம் என்ன? அவர் போட்ட விதை. எனவே பாரதிராஜா ஒரு கிராமத்திலிருந்து வந்த ஒரு வெள்ளித்திரை பெரியார்னு சொல்லலாம்.